உங்க பேர்? யோகி. என்ன படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்களா? இப்ப குடியரசு தினம் வருதுல, இந்த மாசம் ஜனவரி. இந்த மாசம் ஜனவரில எத்தனாம் தேதி வருது? தெரியல. இப்ப குடியரசு தினம் அன்னைக்கு உங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. இது ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. அதான் குடியரசு தினம் அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க? ப்ரோக்ராம். வேற என்ன பண்ணுவாங்க? சரி, ஓகே, விடுங்க. இப்போ வந்து நம்ம இந்தியா கொடி இருக்குதுல்ல, அதுல மொத்தம் எத்தனை கலர் இருக்குது? 3 கலர் இருக்கு. 3 கலரா? என்னென்ன கலர் இருக்குது? சாஃப்ரான், ஒயிட், கிரீன். அப்புறம் ஒரு கலர் இருக்குதே, ப்ளூ. அந்த ப்ளூ, அந்த அசோக சக்கரம் இருக்குல்ல, அதுல மொத்தம் எத்தனை 24 இருக்குது? 24 ஸ்போக்ஸ். அது ஏன் 24 இருக்குது? அதுக்கு ரீசன் தெரியுமா? சொல்லுங்க. 24 இருக்குதுன்றீங்கல்ல, அப்ப அதுக்கு காரணம் இருக்கும்ல, ஏன் 24 வச்சிருக்காங்கன்னு? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதனால தானே கேக்குறேன். எனக்கும் தெரியாது. சரி, தெரியலையா? எனக்கு தெரியாது, நீங்க தான் இப்ப பதில் சொல்றீங்க. கரெக்டா 24 நீங்க 24 கோடு இருக்குதுன்னு இருக்கீங்க. அப்ப இந்த 24 கோடுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல, அது எனக்கு இன்னும் சொல்லி கொடுக்கல. உங்களுக்கு என்ன சொல்லி தெரியலையா? சரி, இப்போ வந்து லீப் இயர்னுவாங்கல்ல, பிப்ரவரியில மட்டும் 29, 28 சேஞ்ச் ஆகுதுல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல, அந்த ரீசன் சொல்லுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டினா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர்னுவாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானா? இது என்ன வருஷம்? லீப் இயரா நார்மல் இயரா? நீங்களே சொல்றீங்க. அப்ப போன வருஷம் என்ன இயர்? போன வருஷம் 2024. அப்ப அது லீப் இயரா என்ன இயர்? இயர் தான். போன வருஷம் லீப் இயர். இப்ப இந்த வருஷம் லீப் இயர் கிடையாது. இதோட எப்ப லீப் இயர் வரும் நமக்கு? 27 லீப் இயர் வரும். ஓகே, இப்ப சித்திரை, வைகாசி, ஜனவரி, பிப்ரவரி, இங்கிலீஷ் மாசம், தமிழ் மாசம் 2 இருக்குதுல்ல, அந்த இங்கிலீஷ் மாசத்துல மொத்தம் எத்தனை மாசம்? தமிழ் மாசத்துல மொத்தம் எத்தனை மாசம்? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. யோசிங்க. சரி, சொல்லுங்க, லைனா சொல்லுங்க. இங்கிலீஷ் மாசம்: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். மொத்தம் எத்தனை மாசம் சொன்னீங்க? 12 மாசம். அப்ப தமிழ்ல 12 மாசம். சரி, தமிழ் 12 மாசம் சொல்லுங்க. தமிழ் தெரியாது. சரி, ஓகே, தேங்க்யூ.